நாட்டில் இடம்பெறும் வானிலை தொடர்பான தகவல்களை ஊடகம் பொறுப்புள்ள ஊடகம் என்று சொல்லும் போது வழங்க வேண்டிய கடற்பாடு நிச்சயமாக இருக்கிறது. அந்த வகையிலே காலை நேரத்தில் நாங்கள் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி கே சூரியகுமாரன் அவர்களோடு நேரடியாக ஸ்கைப் ஊடாக இணைத்துக் கொள்கின்றோம். வணக்கம் சூரியகுமாரன் அவர்களே. வணக்கம். எதிர்வரும் நாட்களில் அதே போல இன்றைய தினமும் எவ்வாறான வானிலை இருக்க போன்றது? இன்று கிழக்கு மாகாணத்திலும் மற்றும் ஊவா மாகாணங்களின் பல பகுதிகளில் இன்று மழை காணப்படும். அதேபோல பிற்பகல் அல்லது இரவு வேளைகளில் மத்திய சப்ரகமுக தெற்கு மேற்கு மாகாணங்களின் பல பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை காணப்படும். கடற்பிராந்தியங்களை பொறுத்தவரையில் திருகோணமலை முதல் பொத்திவில் அம்பாந்தோட்டை ஊடான காலிவரியான ஆழ்கடல் பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை காணப்படும். கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணித்தாளத்துக்கு 30 கிலோமீட்டர் முதல் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் வடகிழக்கு திசையிலிருந்து காற்று வீசும். இந்த காற்றின் வேகமானது இந்த மேற்குறிப்பிடப்பட்ட திருகோணமலை முதல் பொத்திவில் அம்பாந்தோட்டை காலிவுடான ஆழ்கடல் பிரதேசங்களில் மணித்தாளத்துக்கு 50 கிலோமீட்டர் முதல் 60 கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசலாம். எனவே மேற்குறிப்பிடப்பட்ட இந்த ஆழ்கடல் பிரதேசங்கள் கொந்தளிப்பாகவும் காணப்படும்.